அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஜினியரிங் ட்ரெயினி ஜாப் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எதுல அப்படின்னா THDC இந்தியா லிமிடெட், அதாவது டெரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதுல தான் வந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த THDC அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்திய அரசின் மின் அமைச்சகத்தின் தேசிய வெப்ப ஆற்றல் கார்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டெரி ஹைட்ரோ பவர் காம்ப்ளெக்ஸ் மற்றும் பிற நீர்நிலை திட்டங்களை உருவாக்க, இயக்கம் மற்றும் பராமரிக்க வந்து இது 1988 வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இந்தியா லிமிடெட், ஒரு மினி ரத்ன வகை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தற்போது இந்த நிறுவனம் வந்து டெரி அணை 1000 மெகாவாட், கோட்டேஸ்வர் அணை 400 மெகாவாட், படானில் அதாவது குஜராத்ல இருக்கிறதுல வந்து 50 மெகாவாட் காற்றாலை திட்டம் மற்றும் துவாரகாவில் குஜராத் 63 மெகாவாட் காற்றாலை திட்டம் என 4 மின் உற்பத்தி நிலையங்களை கொண்டுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட திட்டப்பணிகள் பல்வேறு கட்டடங்களில் உள்ளன. தெரி THP 1000 மெகாவாட் மற்றும் விஷ்ணுகாட் பிபால்கோட்டி HP 444 மெகாவாட் ஆகிய முன்கூட்டியே அதாவது நீர்நிலைகள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் 2024 ஆண்டுக்குள் செயல்பட தொடங்கும் என்று இது எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த THDCIL 1320 மெகாவாட் அனல் மின்சார திட்டத்துடன் அனல் மின் உற்பத்தியில் இறங்கியுள்ளது. குர்ஜாவிற்கு அருகில் உள்ள புந்த்சஹர் மாவட்டம், உத்தரப்பிரதேசலாம் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீடைல்டான நோட்டிபிகேஷனை பார்த்துடலாம். அதாவது இதுல வந்து என்ன ஜாப் வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இன்ஜினியர் ட்ரெயினில வந்து சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எது மூலியமா வந்து இதை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா 2023 கேட் ஸ்கோர் தான் வந்து இதுல மெயினா சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 வந்து நீங்க கேட் ஸ்கோர்ல பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. அதுல அதாவது சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி இந்த டிசிப்ளின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா லிமிடெட் லீடிங் பவர் செக்டர் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ இதுல THDIL invite application from bright, dedicated, result-oriented, energetic and dynamic candidate with good academic record-ஓட இன்ஜினியர் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த கிரேட்ல வந்து எதுலன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல டீடைல்டா போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் போஸ்ட் எவ்வளவோ அதுல வந்து கேட்டகரி வைஸ், அதாவது அண்டர்சோட SC, ST, OBC, EWS, டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியர் ட்ரெயினிங் சிவில்ல 40, எலக்ட்ரிக்கல் 25, மெக்கானிக்கல் 30, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 5, டிசபிலிட்டிஸ் வந்து இது 4 சேர்த்து 10 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து கரண்ட் வேகன்சில 4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரியட் ஃபார்வர்ட் வேகன்சில 6ன்னு சொல்லி 10 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டிஸ் வந்து யார் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரியில இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் இதுல கீழே கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இந்த வேகன்சிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம், அதாவது BA, BTech அல்லது BSc இன்ஜினியரிங்ல வந்து ரிலவெண்ட் அவங்க கேட்டுக்கிற இந்த டிசிப்ளின்ஸ்ல வந்து 60% மார்க்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்ல. அதே போல வந்து 10th 12th இதுல வந்து 65% மார்க்ல இருக்கணும் அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா 28/2/2024 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ எல்லா அந்த கிரேடுக்குமே வந்து BE, BTech, BSc இன்ஜினியரிங் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ரிலவெண்ட்ல வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும், 10th 12th இருக்கணும், அதுக்கப்புறம் 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க உங்களுடைய அந்த கேண்டிடேட் வித் 59.99% எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் 6499 மார்க்ஸ் ஓவரால் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இன் 10th 12th ஆர் நாட் எலிஜிபிள் அண்ட் சேம் ஷல் நாட் பி ரவுண்டட் ஆஃப் 60 and 65 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ SC, ST, டிசபிலிட்டிஸ் வந்து பாஸ் மார்க் எடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அந்த பாஸ் மார்க் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கன்செஷன் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2023 கிராஜுவேட் அப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங் இதுல பாஸ் பண்ணவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு தான் வந்து இதுக்கான செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த டீடைல்ஸ் கேட் 2023 அந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பேப்பர், அதாவது கரஸ்பாண்ட் கேட் 2023 பேப்பர் கோடு என்ன பேப்பர், அந்த போஸ்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு, எந்த போஸ்ட்டுக்கு என்ன பேப்பர் கோட் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலைஸ்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கேட் 2023 இதோட ஸ்கோரை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கேட் ஸ்கோர்ல வந்து ஒரு 2 கேண்டிடேட் வந்து சேமா எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட் 2023 ஸ்கோர், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. கேட் 2023 ஸ்கோர் கரஸ்பாண்டிங் பேப்பருக்கு 75%, குரூப் டிஸ்கஷனுக்கு 10, ஸோ பர்சனல் இன்டர்வியூக்கு 15. ஸோ டோட்டல் வந்து 100% வந்து இந்த வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு EWC இவங்க வந்து குவாலிஃபைங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50 இருக்கணும். OBC, SC, ST, டிசபிலிட்டிஸ் எக்ஸர்விமிஷன் உங்களுக்கு வந்து 30% இருந்தா ஓகே அப்படிங்கிறது. 12th ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்.
இந்த பவர் செக்டர் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப அட்ராக்டிவான பேக்கேஜ், அதாவது சேலரி பேக்கேஜ் கொடுக்குற அந்த ஜாப் இதுதான் வந்து. செலக்டட் கேண்டிடேட் பிளேஸ்ட் மினிமம் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 1,60,000 வரைக்கும் இந்த ட்ரைனிங் பீரியட்ல இன்ஜினியரிங் ட்ரைனிங் E2 கிரேடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வந்து E3 கிரேடா ப்ரொமோட் ஆகி அதுல இருந்து 60,000 1,80,000 வரைக்கும் இருக்கும். 1,80,000 வரைக்கும் உங்களுக்கான அந்த பே ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிறது. அது கூட பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் அலோன்ஸ், ஏகப்பட்ட அலோன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனி குவார்ட்டர்ஸ், கம்பெனி லீஸ்ட் அகாமடேஷன், பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அலோன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஆல்சோ ஆஃபர்ஸ் எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஷார்ட் அண்ட் லாங் டர்ம் லோனு அட்வான்ஸ் இன்க்ளூடிங் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ், கார் லோனு, கம்ப்யூட்டர் லேப்டாப் லோனு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இது எல்லாமே வந்து இதில் கொடுக்குறாங்க. குரூப் இன்சூரன்ஸ், பிஎஃப், கிராஜுவேட்டி அண்ட் பென்ஷன், இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து பே பண்ணணும். யார் பே பண்ணலாம்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசியில் இருக்கிறவங்க, எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட், ஸோ கேண்டிடேட் வந்து டூப் டிஹெச்டி ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்க இவங்களாம் வந்து பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜென்ரல் ஓபிசியில் வந்து இடபிள்யூசி உங்களுக்கு வந்து 10 lakhs வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டிஸ்ல கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 7.5 lakhs வரைக்கும் வந்து 3 yearsக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் சர்வீஸ் பாண்டு. பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் யூனிட், ப்ராஜெக்ட், ஆஃபீஸ், இந்த கார்பரேஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஏஐசிடி, இந்தியா கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ண ஏஐசிடியில் வந்து இருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைம்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒன்லி GATE score 2023 valid this recruitment process. Score from any other GATE examination is not valid. So 2023 GATE score தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க 2022க்கு முன்னாடி இருந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா வந்து வேலிட் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஏஜ் பாத்தீங்கன்னா 28/2/2020 உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா NOC சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா THDCL வந்து இந்த SC, ST, OBC, EWS, டிசபிலிட்டிஸ் உங்களுக்கான அந்த பிரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட் வந்து அந்த கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் இங்கிலீஷ், ஹிந்தியில இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயில கொடுக்கணும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீடைல்ஸ், வேலிட் இமெயில் ஐடி இது எல்லாமே இருக்கணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்கிற சைஸ்ல வந்து JPG, PNG, PDF ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GATE 2023 அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அட்மிட் கார்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. சிக்னேச்சர் பிளாக் இங்க்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், இது எல்லாமே வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் நார்ம்ஸ் அடாப்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்ல வந்து CGPA, OGPA இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த பர்சன்டேஜ் இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 125 KBக்குள்ள PDF, JPG, பிங்க் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ CGPA இஸ் நாட் அப்ளிகபிள், தென் அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஸ்கேன்டு காப்பி ஆஃப் GATE 23 அட்மிட் கார்டு, GATE 23 ஸ்கோர், இந்த இதெல்லாம் வந்து இந்த JPG, PDF ஃபார்மேட்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ எப்படி ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த THDC இதுல வந்து கேரியர் செக்ஷன்ல நியூ ஓப்பனிங் இருக்கும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாவே படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அமௌண்ட், அதாவது பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ SBI கலெக்ட்ல பண்றீங்கன்னா அதுக்கான அந்த லிங்க், இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஈஸியா பே பண்ணிக்கலாம். ஸோ PUC செக்டர், ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எந்த இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க, எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க காலையில 10 மணில இருந்து 5 மணிக்குள்ள வந்து நீங்க இந்த ஒர்க்கிங் டே இதுல வந்து இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 29/3/2024 6 மணியோட முடியுது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 28ஆம் தேதியே. அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் ட்ரைனிங் சிவில் மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு இந்த 2023 இந்த டைட்டில் இருக்கு. நீங்க அப்ளை போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்ல பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் கேட் ஜாப் டைப் வந்து GATE 2023ல, அதுக்கப்புறம் இந்த கேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த கோடு எல்லாமே வந்துடும். எந்த பொசிஷன் சூஸ் பண்றீங்களோ அதற்கான பேப்பர் கோடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க வந்து உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய சர்டிஃபிகேட்ல இருக்கிற ஃபுல் நேம், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுக்கு இந்த டேட் வரைக்கும் ஏஜ் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ரிலிஜியன், ஜெண்டர் எந்த ஜெண்டர், அப்புறம் மேரிட் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாமிக்கல் இதை பத்தி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டாமிக்கல் இதுல வந்து நீங்க SR நோ, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும். அடுத்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். 10th 12th அப்புறம் சிவில் வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங்ல வந்து உங்களுக்கான அந்த இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, சிஜிபிஏ மார்க், எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் பர்சன்டேஜ், இதெல்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த ஆர்கனைசேஷன், டெஸ்டினேஷன், எவ்வளவு பீரியட் வந்து ஒர்க் பண்ணீங்க, சேலரி, நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டியூட்டிஸ், ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு அதையும் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து லாங்குவேஜ், எந்தெந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு நீங்க அந்த லாங்குவேஜ் டைட்டில் வந்து அதுல கொடுத்துருங்க. ஸோ இதோடைய அட்ரஸ் டீடைல்ஸ், அதாவது ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா டீடைல்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் சம்மரி, ட்ரைனிங், ரிசர்ச் ஒர்க், இதை பத்தி நீங்க அதுல ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட், ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸுங்கிற மாதிரி இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த சைஸ்ல தான் வந்து இருக்கணும். அதாவது இப்போ போட்டோகிராஃப் அப்படின்னா 50 KB இருந்து என்ன ஃபார்மேட்னா ஜேபிஜி, பிங், அதாவது பிஎன்ஜி ஃபார்மேட்ல. அதே போல சிக்னேச்சர் வந்து 20 KB, உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து 125 KB, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் 125 KB. எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல கேட்டிருக்கிற அந்த சைஸை வந்து கரெக்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதர் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் அதுக்கான எல்லாமே, அதாவது உங்களோட மார்க் ஷீட், இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் மார்க் ஷீட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சைஸ்ல இருந்தால் மட்டும்தான் இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆகும். அந்த சைஸுக்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த சைஸை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ளரேஷனை படிச்சுட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பேமெண்ட் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த லிங்க் கொடுங்க. வந்து இந்த ஆன்லைன் SBI.SBI இந்த லிங்க்ல போனோம் அப்படின்னம்னா இங்க வந்து PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்குல்ல, இங்க வந்து நீங்க THDC, ஸோ இதை டைப் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெக்யூர்மெண்ட் அந்த கம்பெனி ஃபீஸை வந்து நம்ம இங்க பே பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், போஸ்ட், டிசிப்ளின், அமௌண்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, ஸோ எல்லாமே கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து இங்க நீங்க வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இதுல பே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபை பேமெண்ட் டீடைல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பேமெண்ட், அதுக்கப்புறம் இந்த ரிசிப்ட் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அதுதான் இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல்கள் நீங்க தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.